ஹாய் ப்ளடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ போடுறதுனே தெரியாத உட்காந்துட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி வேறு மழையாக இருக்கா, என்ன வீடியோ போடுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரியல. என்ன வீடியோன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி என்ன வீடியோனா, பூண்டு குழம்பு நான் செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் இந்தமாதிரி பூண்டு குழம்பு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. மோஸ்ட்லி எங்கள் வீட்லேயுமே ஃபஸ்ட்லாம் செய்யவே மாட்டாங்க. அந்த பூண்டு குழம்பு கார குழம்புனாவே இருக்காது. ஒன்லி நான்வெஜ்ஜே தான் செஞ்சிட்ருப்போம். ஆனால் இப்போ நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நான் செஞ்சேன். சும்மா சாதாரணமாக நிறைய பூண்டு போட்டு கார குழம்பு மாதிரி தான் வச்சேன். ஆனால் அது ரொம்ப பிடிச்சிச்சு வீட்டில் எல்லாேருக்கும். அதை அடிக்கடி கேட்பாங்க. அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். மழைக்கு நல்லா சூடாக செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல, அதுதான் நம்ம செய்ய போகிறோம். டைம் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா 10 ஆகுது. ஹஸ்பண்ட் கூட சாப்பாடு கட்டவே இல்லை. மழையில் நைட்டில் பாப்பா தூங்கவே இல்லையா, முடிச்சுட்டே இருந்துட்டு நான் மார்னிங் தான் படுத்தேனே. அதனால் தூக்கமே இல்லை. லேட்டாக தான் எழுந்தேன். அதெல்லாம் அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேம்மா, நீ லேட்டாக செஞ்சு நீ சூடாக சாப்பிட்டுக்கோ அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இப்போ நம்ம சாப்பாடு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம் ஏது செய்கிறோன்றதை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். அது கூட இன்னும் போடல, வெறும் டீ மட்டும் தான் போட்டு எங்கள் டேடி போயிருக்காங்க. அந்த டீயை மட்டும் நாங்கள் குடிச்சிட்டோம். பிஸ்கெட் டீ மட்டும் குடிச்சிட்டோம். இப்போ சாப்பாடு செய்யிட்டு பார்க்கலாம் வாங்க. கோல்டாக ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த கிளைமேட்டுக்கு. பாப்பாவுக்கு தடுப்பூசி போட்டு வந்ததுனால எதுவுமே பண்ண முடியல. அழுதுகிட்டே இருக்கான் பாப்பா. பூண்டு உரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் பொடி பொடிசாக நறுக்கிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் எந்த குழம்புல போட்டாலுமே நல்லாயிருக்கும்னுவாங்க. ஆனால் பூண்டு குழம்புல, மீன் குழம்புல, சாம்பார்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு பிடிச்சிருக்கு. யார் யாருக்கு பிடிக்கலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மழை சீசன் ஒத்துக்காது. அந்த மாதிரி தான் எனக்கும் ஒத்துக்கலை. நான் எங்கேயுமே போகல, பாப்பா கூட உள்ளே தான் இருக்கேன். அப்படி இன்னுமே எனக்கு கோல்ட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. பாப்பாவுமே ரொம்ப கஷ்டப்படுறேன் கோல்ட் ஆகிட்டு. சரி, ஓகே. இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன சமையல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்க்கு போய் சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் உரிச்சு அறுத்துட்டு உங்களுக்கு நான் பார்க்குறேன். உங்கள் கண்ணு எரியுது, பேச முடியல. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். தோல் உரிச்சாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் போய்ட்டு நம்ம தக்காளி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு தக்காளி. உரிச்சதுக்கே நான் இவ்வளோ அழுதுட்டேன். இன்னும் அறுக்கும் போது எப்படி அழுவ போகிறது தெரில. சரி வாங்க, வெங்காயம் அறுக்கிறத பார்க்கலாம். எனக்கு வெங்காயம் அரைக்கவே பிடிக்காது. என்ன பண்ணுறது, குடும்ப பெண் ஆகிட்டு அதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் செய்கிறேன். இவ்வளோ பண்ணேன். மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி அன்றைக்கி மீன் குழம்பு வைக்கும் போதே புளி ஊற வைக்காத விட்டேன். இன்றைக்கி நல்லா தான் எப்பயும் ஞாபகம் வந்துச்சு. புளி இப்போ ஊற வச்சா தான் அது ஊறும். அது நல்லா ஊறி இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இதாக பண்ணுவேன், புளியை மட்டும் ஊற வைக்கிறது மறந்துடுவேன். ஒரே நிமிஷம் இருங்க, புளியை மட்டும் ஊற வச்சுட்டு வந்துடுறேன். புளி தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ இதுவாக வேணுமோ அவ்வளோ இதுவாக ஊற வச்சுக்கோங்க. எனக்கு திக்னஸாக நல்லா பிடிக்கும். நான் இப்போ நிறைய பேருக்குலாம் செய்யலை, எங்கள் 3 பேருக்கு தான். அக்காவுக்கு, எனக்கு, ஹஸ்பண்ட் வந்தால் வருவாங்க, இல்லைன்னா வெளியே சாப்பிட்டுப்பாங்க.
அதனால தான் கம்மியாக தான் ஊற வச்சுருக்கேன் புளி நான். மீன் குழம்பு ரெசிபியில் வந்து கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். மெஷர்மெண்ட்டு சொல்லலையே அப்படி சொல்லிட்டு. மெஷர்மெண்ட் வந்து நான் மெஷர்மெண்ட்டு எடுத்து போட்டால் தானே பேடி நான் சொல்ல முடியும் சிஸ்டர். அதனால தான் என்னால் சொல்ல முடியல. நான் வந்து தோராயமாக தான் எடுத்து செய்வேன். இதுக்கு இவ்வளோ அதுக்கு அவ்வளோலாம் தெரியாது. இவ்வளோ இதெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்கும். என் மனசுக்கு தோன்றதை போட்டு செய்வேன், அது நல்லாயிருக்கும். வச்சாச்சா? இப்போ உள்ள என்னென்ன போடுறேன்றது தெரியணும்னா இன்னும் ஹைட் பண்ணிச்சு. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம் சும்மா ஒரே ஒரு புடி மாரி, சிட்டிக்கு மாரி தான் போடுவேன். எனக்கு பிடிக்காது வெந்தயம் வந்து தீஞ்சிச்சுன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மீன் குழம்பு வீடியோவில் தீஞ்சிச்சுன்னா வந்து வாயில் பட்டு கசக்குமா, அது பிடிக்காது. அதனால் நான் வெந்தயம் எப்பவுமே கொஞ்சம் தான் போடுவேன், கடுகு கொஞ்சம் தான் போடுவேன். சரி, போடுறது பார்க்கலாம். பாருங்க, வெந்தயோட அளவு இதுதான், இவ்வளோ தான் போடுவேன். பாருங்கள், பூண்டு என்னடா பூண்டு இவ்வளோ போடுறா, பூண்டு விற்கிற வேலைக்குன்னு பார்க்காதீங்க. இது பூண்டு குழம்புல பூண்டு நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டுடலாமா? அப்படியே பூண்டு கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம். போட்டு கொலைக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வரணும். ப்ரௌனியாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு சரியாக பேச தெரியல யூடியூப்பில், பூனாவும் கூட பாருங்க. லைட் ப்ரௌன் அதுமாரி ஆகிடுச்சுன்னா வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் பாருங்க, அளவு இல்லைன்னா இது போட்டுக்கலாம். 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கினோன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக. சிலர் வந்து உப்பு போடுவாங்க, ஆனால் எனக்கு மஞ்சள் தூள் போட்டு தான் பழக்கம். அதனால் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம், தக்காளி வந்து 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி தான். இதில் சைடில் வந்து அரிசி ஊற போட்டுடலாம். அரிசி ஊற போட்டாச்சு. அரிசி ஊறினோடனே அரிசியும் ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்குவேன். தக்காளி கூட அப்படியே தேவையான அளவு கடுகு, அப்புறம் சீக்கிரமாக வதங்கல தக்காளி பாருங்க. இன்னும் ஒரு கைப்பிடி மாதிரி தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அவரைக்காய் பொடி பண்ணலான்னு இருக்கேன். நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம். கொஞ்சமாக அவரைக்காய் தாச்சு கட் பண்ணிக்கலாம். அவரைக்காவை கட் பண்ணிவிட்டு செய்யும்போது காமிக்கிறேன். இது வதங்கிட்டுருக்கு. இது வதங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன போடுறேன்றதையும் காமிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌனாக. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த மிளகாத்தூள்
இது கொஞ்சம் சும்மா ஒரு கொதி வந்தோடனே புளி தண்ணி ஊற்றிடலாம். புளி கரைச்சிடலாம். நல்லா கரைச்சாதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கருப்பு புளி வந்து இது ஊர் புளின்னு வாங்கல்ல, அந்த புளி இது. எங்கள் மாமியார் கொடுத்து அமிச்சாங்க அந்த புளி. ஊர் புளி அது இப்படி தான் இருக்கும். இவ்வளோ கருப்பாக கடையில் வாங்கினா இப்படி இருக்காது. ஆனால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா சுண்டணும். அவ்வளோதான், இந்த குழம்பு ஃபினிஷ். நல்லா சுண்டிச்சுன்னா பூண்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சுண்டிட்ட பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது வரைக்கும் குழம்பு சைடில் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதில் ஒரு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் எங்கள் ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரிட்ஜில் போய் எடுக்கணும் பச்சை மிளகாய். எத்தனை எடுக்கணும்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. ஃபினிஷிங் டச் கொடுக்கவே இல்லை பார்த்தீங்க. அந்த பார்த்தா வெளியே பூண்டு குழம்புக்கு ஃபினிஷிங் கொடுக்கல, இது போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன், கழுவிக்கிறேன். அது வந்து சீரி போட்டுக்கலாம் பச்சை மிளகாவை. பாருங்க, இருங்க, கேமரா டவுன் பண்ணிடுறேன். சீரி போடணும் இப்படி, அப்போ தான் அது கொஞ்சமாவது காரம் இறங்கும். நான் தக்காளி வதக்கும் போது எப்பவுமே போடுவேன் கொத்தமல்லி. ஆனால் இன்னைக்கு மறந்துட்டு இருக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் குழம்பு. இது வந்து எங்கள் சித்திக்கிட்ட நான் கற்றுக்கிறது. இது எங்கள் சித்தி தான் அந்த மாதிரி போடுவாங்க. தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் போட்டுருவாங்க, அப்புறம் ஃபினிஷிங்கில் கொஞ்சம் போடுவாங்க. குழம்பு நல்லா கொதிக்குது, வாசனையாக இருக்கு. சரி பார்த்தலாம். வச்சு கடாயி வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ சரியாக கேமரா செட் ஆகலை. அந்த கேமரா வைக்க குழம்பு இருக்குனால சரி, நான் செய்கிறது உங்களுக்கு 1 by 1 நான் ஆயில் சொல்லிடுறேன், ஓகேவா? அது லைட்டாக ப்ரௌனிஷாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. லைட் ப்ரௌனிஷாக ஆயிடுச்சுன்னா காய் போட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம். காய் மேலே முடிய போகுது. காய் போட்டாச்சு. லைட்டாக சால்ட், இவ்வளோதான் போதும். தேவைன்னா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக.
குழம்பு பாருங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்குன்ட்டு நல்லா கொதிக்குது. ஐயோ குழம்பு ஊற்றிட்ட கீழே. நல்லா திக்னஸ் வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது குழம்பு ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில். யார் யாருக்கெல்லாம் பூண்டு குழம்பு இப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்படி தான் என் ஸ்டைல் பார்த்தா இப்படி தான் நான் செய்வேன் குழம்பு. நீங்கள் எப்படி செய்வீங்கன்ட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் ஒரு விதமாக செய்வாங்க. வெறும் குட்டி சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு மசாலா போட்டு செய்வாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு அப்படி பிடிக்காது. கொஞ்சம் தக்காளி போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் சொல்லிட்டு நான் தக்காளி போட்டு செஞ்சுருக்கேன். சரி, யார் யாரெல்லாம் இப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு ஃபினிஷ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காய் பொரியல் தான். அது ஆயிடுச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாமா? தோசை சுட்டதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காய் பொரியல் ஆகிட்டோடனே காய் பொரியல் நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தோசை சுட்டதை பார்க்கலாம் வாங்க. அரிசி ஊற போட்டோம். நல்லா ஊறிச்சு அரிசியை நல்லா கழுவிட்டு அரிசி போட்டு விட்டுடலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, ஆஃப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அரிசி போடுறது உலை வைக்க போகிறேன் பாருங்கள். ஓகே, சாப்பாடு ஆகிடும். குழம்பு இறக்கிடலாம். அப்படியே பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிடலாம். யார் யாருக்கெல்லாம் நெய் தோசை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நெய் தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரீசெண்டாக இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது யாராவது சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து பிடிக்காதே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர். அது உண்மை தான். எனக்கு நெய்னா அவ்வளோ பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்து வெறும் நெய் சாதம் கூட சாப்பிட்ருவேன். குழம்புலாம் இல்லைனா கூட வெறும் நெய் சாதத்தை சாப்பிட்ருவேன். ஆனால் எனக்கு அந்த ப்ரெக்னென்ட் டைமில் வந்து எனக்கு அந்த நெய்யே பிடிக்கல. எங்கள் அம்மா நெய் சாப்பிடுடி நல்லது உடம்புக்கு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சாப்பிடவே மாட்டேன். வேணாம்மா எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்ட்டுருவேன். இப்போ திரும்பி நான் பாப்பா பிறந்தவொடனே 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இப்போ இந்த நெய் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நாங்கள் நெய் தோசை சுடுறதை பார்க்கலாம். தவா இன்னும் காயில் காஞ்சிட்டோம். நெய் ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி ஒரே இடத்துலன்னா திகட்டும். நல்லா முறை தோசை பூண்டு குழம்பு வச்சு நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க தோசை சுட்டுட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆவி பறக்க தோசையும் ஆவி பறக்க பூண்டு குழம்பும் ரெடி. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்க போகிறோம். ஓகே, சமையல் வேலையை எல்லாமே முடிஞ்சிச்சு. அரிசி மட்டும்தான் வெடிக்கணும். அது அப்புறமேட்டு வெடிச்சிக்கலாம் அது வெந்த பிறகு. ஓகே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதேமாரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன் டெய்லி. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷர்மி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டெய்லி வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.